பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வசவசானங்க. இது 102வது நாள் 103வது எபிசோட். ம். அம் பிக் பாஸ் வீட்ல வந்து இன்னும் ஒரு 3 நாள் தான். ம். ஓகே ஃபினாலே. அ 5 டேஸ் டூ கோ அப்படிலாம் போயிட்டுருக்கு. எஸ். அந்த வீட்ல 2 காதல்கள். இந்த 2 காதல்கள் ஹவுஸ்மேட்ஸும் சரி, மக்களும் சரி எப்படி பார்த்தாங்க அப்படின்றது தான் ஒரு விரிவான ஒரு பார்வையா ஒரு சின்ன ஸ்பெஷல் வீடியோ பண்றோம். ம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். காதல் அழகானது. காதல் எல்லாத்தையும் கத்துக் குடுக்கும். காதல் எல்லாத்தையும் தாங்குற சக்தி குடுக்கும். எல்லாம் ஓகே தான். ஆனா, அந்த காதல் வந்து நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அதுவே கிரிஞ்சா இருந்ததுன்னா, ம். மோசமாக வசைபாடப்படும். ட்ரோல் கணக்கா அத வந்து எடுத்துக்குவாங்க. மீம் பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ம். ம். உதாரணத்துக்கு, துஷார் வந்து இன்னைக்கு வந்து யார் யார் இந்த வீட்ட விட்டுட்டு போனோம், வந்தோம் ஆ. அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த வீட்லருந்து யார நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னும் போதுமே, ஆ. துஷார் வந்து அ அரோராவ சொல்லுவாரு. எஸ். அரோரா வந்து துஷார சொல்லுவாங்க. ம். இருந்தது என்னவோ 30 நாள் தான். ஆ. ஆனா 30 நாள்ல வந்து முதல்ல வந்து துஷார் போவாரு. ம். அதன் பிறகு அந்த பையன பத்தி நெறையவே பேசிட்டே இருப்பாங்க. ம். யாரு? அரோரா. ம். அதன் பிறகு 100வது நாள் சம்திங் ஆமா. அந்த டைமுக்கு வந்து துஷார் உள்ளார 99 நாள் எஸ். துஷார் வந்து எஸ். உள்ளார வருவார். ஒருவேள அந்த பணப்பெட்டிய போய் எடுத்திருந்தாங்கன்னா, இந்த காதல பத்தியோ, இல்ல இந்த விஷயத்த பத்தியோ நம்ம பேசியிருக்க வேண்டியதில்ல. ஆப்வியஸ்லி. அந்த பணத்த வந்து வினோத் எடுத்ததுனால எப்பயுமே அதான் சொல்றேன். 12 படம் தான். பஸ்ல ஏறுனா, பஸ்ல ஏறாட்டா ஒரு கத. பஸ்ல ஏறுனா ஒரு கத, பஸ்ல ஏறாட்டா ஒரு கத. இதுதான். அவ்வளதான். சிம்பிள். இதான் வாழ்க்கை எப்பயுமே. ஓகேவா? எல்லாமே வந்து ஒரு செகண்ட்ல முடிவு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தான் ம். வந்து வாழ்க்கை. ம். ஸோ அந்த மாரி வந்து அவரு பணம் எடுத்த அந்த நொடி வந்து துஷார் வந்து உள்ளார வர்றதுக்கான மணி. அவ்வளதான். ஓகேவா? ஸோ ம். அவங்க உள்ளார வரும்போது கூட வந்து அந்த பையன் வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் மாரி வந்து அவன் நிராகரிச்சான், போனான். அத பத்தி கூட நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம். ஆ. நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த காதல் என்ன ஆச்சு? அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தோம். ம். அதுல வந்து என்னன்னா, அது வந்து காதலா, நட்பான்னு தெரியல. எதா இருந்தாலும் வெளிய போய் பேசிக்கோன்ற மாரி அது முடிஞ்சுது. ம். அந்த பையன் கொஞ்சம் மிரண்டு போயிருக்கான். இன்னொன்னு அரோரா கிட்ட இருந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பையன்கிட்ட இல்ல. ஓகே. அதுதான். சொல்லுங்க. ஸோ துஷார், அரோரா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு 30 நாள் கூட இருந்தாங்க, ஒண்ணா இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. அந்த 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 டைம்ல அத வந்து நம்மளால பெருசா அத வந்து ஒரு 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 ஃபீலோட ஒரு விஷயமா யோசிக்க முடியல. ஆனா, துஷார் போனதற்கு அப்புறமாக அரோரா குடுத்தாங்க இல்லையா? அந்த ரியாக்ஷன்ஸும் சரி, அந்த விஷயங்களும் தான் சரி, நெறையா அந்த அந்த ஓ! உண்மையிலேயே அவங்களுக்கு அது புடிச்சிருந்திருக்கு போல இருக்கு அந்த பையன அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல குடுத்தது. அவங்க எல்லார்கிட்டயுமே அவங்க ஒரு தெளிவான ஒரு பதில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல. ஆமா. அவ்வளோதான். ஓகேவா? அதே அதன் மாரி பிறகு அந்த வந்து இல்லாத ஒரு காதலுக்காக அவங்க நெறைய போராடுனாங்க. ஆமாமா. இப்ப கமருதீன் வந்து அந்த ஒரு பாயிண்ட் வச்சு சொல்லும்போதெல்லாம் அவங்க வந்து அடக்கி வாசிச்சாங்க, அழுதாங்க. மிக ம். முக்கியமாக தலையாக இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து ஃபோட்டோவ போய் கொஞ்சுவாங்க அவங்க ஆக்சுவலா. எஸ். அதுல இதெல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாக இருந்தாலும் கூட, இது இவ்வளவு பாசம் இருக்க முடியுமா? அப்படின்றத நம்மளால உணர முடிஞ்சது. சொல்லுங்க. ஆமா. ம். அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்டின்னா, ம். யாருமே இல்லாத இது ஏற்கனவே இன்னொரு ஒரு வீடியோலயும் ஜாக்கி சொல்லியிருப்பாங்க. யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கும்பொழுது, அந்த ம். வீட்ல ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது அவங்களுக்கு வந்து துஷார் தான். அதனால அவங்க துஷார் போனப்ப அழுததற்கான நிறைய ரீசன் என்னன்னா, ம். ஐயோ! நம்மளால ஒரு பையன் போய்ட்டான் போல இருக்கு. நம்ம கூட வந்து நான் போனா பரவாயில்லன்ற மாரியான ஒரு ஃபீல்ல இருந்தப்ப, ம். விளையாடி ஜெயிக்கணும்னு அந்த பையனோட லைஃப் நம்மளால போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க நெறைய இடத்துல வந்து ம். ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காதல்ங்கிறதே என்ன அப்படின்னா, ம். அந்த இன்னொருத்தருக்காக நீங்க வந்து அது எப்படி சொல்றது? அ இ நம்ம வந்து அவங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையாவும் மாறிடக்கூடாதுன்னு நினைப்போம் தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அரோரா காமிச்சாங்க. ரைட். ஸோ அதே மாரி வந்து துஷார் வந்து இத எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும் ஆக்சுவலி. ம். அந்த அதாவது நட்புக்கு மீறின ஒரு விஷயத்த அவரு எதிர்கொள்ள போறாரு. ஏன்னா, இவங்க தான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆ. ஆனா, அவருக்கு வந்து இவங்க இம்பார்ட்டன்ட்டா இல்லையான்னு தெரியல. வெளியில புற உலகுல போய் அவங்க என்ன மாரி மாறுனார்லாம் தெரியல. அவரு வந்ததுக்கப்புறம் அத எதிர்கொள்ள போறாருன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆ. வந்ததுக்கு பிறகுமே அவரு ஜாலியா எல்லார்ட்டயும் பேசிட்டு, அதன் பிறகு வந்து ஹக் குடுக்கும்போது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. உண்மை. திரும்ப வந்து அந்த பொண்ணு வந்து தனியா வந்து ஒரு விஷயத்த வந்து பேசி, உனக்காக இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது கூட, இப்ப இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. கேம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேசலான்ற மாரி ஆமா. சொன்னதும், அதுல கொஞ்சம் அந்த பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆச்சு. அது என்னவாச்சு அப்படின்னும்போது, ஒரு க்ளோஷர். ம். இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும். ஆ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாரி இருந்தது. அந்த பையனும் வந்து ஆதிரை கிட்ட சொல்லுவாப்புல, "நான் எவ்வளோ அவ மேல லவ் இருக்கிறேன். அன்பு காட்டுறேன்னு தெரியும்ல ஆ. உனக்கு. அவகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, ஆதிரையும் சொல்லுவாங்க, "இன்னும் ஒரு 3 நாள் பார்த்துக்குவோம்." அப்படின்ற மாரி. ஸோ இது ம். வந்து ஆனா அந்த இடத்துல வந்து துஷார் வந்து நம்ம அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த அளவுக்கு அதாவது அரோராவுடைய மனநிலை அளவுக்கு மெச்சூரிட்டி அளவுக்கு அந்த பையனால அத ஹேண்டில் பண்ண இல்ல. முடியலன்றது தான் நம்ம வந்து அத சொல்லி முடிச்சிருந்தோம். எஸ், எஸ். இன்னைக்கு அதனுடைய கன்க்ளூஷன் ஒண்ணு வந்தது. ஆ. ஏன் துஷாருக்கு அரோராவை பிடித்தது? அரோராவுக்கு ஏன் துஷாரை பிடித்தது? அப்படின்னும்போது, ஆ.
இந்த வீட்லேருந்து நட்பா யாரை கூட்டிட்டு போகணும்னு ஒரு டாஸ்க் வைக்கும்போது இன்னைக்கு வந்து அரோரா சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீட்டில் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணணும். ஐ ஆ, மீன் மிஸ் மிஸ் பண்ணது. பண்ணாம ஒருத்தவங்கள வந்து இங்கேருந்து ஒருத்தவங்கள கூட்டு போகணும், வெளி உலகலையும் அவங்க கூட இருக்கணும்னு நான் நினச்சேன்னா நான் துஷார் தான். ஆ. ஏன்னா நிறைய இடத்துல உடஞ்ச இடத்துலலாம் வந்து அவன் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக நின்னான். ம். மிக முக்கியமாக நாமளே பார்த்துருக்கோம், கமருதீன் வந்து அரோரா வந்து காலி பண்ணும்போதெல்லாம், பார்வை காலி பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆளா வந்து கேடயமா வந்து நின்னான் ஆமா. இந்த பையன். ம். ஓகேவா? ஸோ அதுவும் இந்த முக்கியமா காதல் கமருதீன் கிட்ட. இந்த காதல் அழகானது. அதே மாதிரி துஷார் வந்து இந்த வீட்லேருந்து யாரை நட்பாக நீங்கள் எடுத்துன்னு போவீங்கன்னு கேட்கும்போது, அவரு என்ன சொல்லுவாருன்னா, நான் அரோராவுடைய நட்பை தான் எடுத்துன்னு போவேன். ம். காரணம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பயங்கரமா கத்திட்டேன் அந்த 30 நாள்ல. ஆ. அப்ப எல்லாரும் வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ம். ஆனா யாருன்னே தெரியாத அரோரா தான் எனக்கு 4 மணி நேரம் வந்து உட்கார்ந்தா. ஆ. ஸோ அது வந்து என் வாழ்க்கையில எப்பயுமே மறக்க முடியாதுன்னு அழுதுகிட்டே சொல்லுவாப்புல. அதேதான். ஸோ இந்த தனிமையில இருக்கும்போது யார் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்களோ, யார் வந்து ஆதரவாக நிற்கிறார்களோ, அவர்கள் எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள் நம்மளுக்கு எப்பயுமே நிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம அவங்க கூட பயணிக்கிறோம். எஸ். நானே 4 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து எனக்காக வந்து தாயமணி கட்டிட்டு உட்காந்தாங்கன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து டிபெண்டன்ட்டா வந்து நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஸோ இது மாதிரியான ஒரு காதல் வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு ஆண் வந்து பொதுவெளியில அழுதுகிட்டு சொல்றான்ல, எஸ். அவளால தான் நான் இங்க நிக்கிறேன். ஆ. அவ அந்த இடத்துல நின்னா. அப்பலாம் வந்து வி ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதுக்கு ம். முன்னாடி பழக்கமே கிடையாது எங்க 2 பேருக்குள்ள. அப்படி வந்து நிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எனக்கு எஸ். நின்னா. அதனால அவ எனக்கு லைஃப் லாங் என் கூட இருக்கணும் நட்பா அப்படின்னு சொல்றாங்க. அது நட்பா இருக்கலாம், மாறலாம், மாறாம போலாம், பிரியலாம். ஆனா இந்த இடத்துல இந்த சீசன் 9 பிக் பாஸ் வீட்ல அந்த காதல் அழகாக இருந்தது. நட்புக்கு மீறின ஒரு விஷயம் எஸ். அழகாகவே இருந்தது. அதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜாக்கி. இந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி அழுதுருக்க மாட்டாரு. ம். நேத்து எழுந்திருச்சு அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆமா, அது அங்கேயே உட்கார்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. இப்படி அழுகலாம் வந்திருக்காரு துஷார். வந்திருக்காது. அதேதான். அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அழுது சொல்லியிருக்க மாட்டாரு. நீ தான் அப்படியே கதறி சொன்னாருன்னு அதேதான். வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம நேத்துலேருந்தே அத வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கும் கொல்லும். முன்னாடி மாரி அந்த விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு ஆ. வச்சுக்கோங்களேன். ம். ரைட். இப்ப சொல்லுங்க அந்த 2வது காதல் என்னன்றத. காதல் சொல்லி முடிச்சிட்டோம் இப்ப. ம். ம். வாட் இஸ் த 2வது காதல்? ஏன் அத வந்து நடிப்புன்னு சொல்றோம்? அடுத்த காதல்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன், பாரு அவங்களுடைய காதல்னு ஏன்னா வச்சுக்கங்க. நீங்க அது டைட்டில் வச்சதுமே நீங்க நடிப்பு அப்படின்னதுமே வந்து அந்த காதல் தான் உங்களுக்கு ஞாபகம் ஆமா. வந்ததுனா நீங்க கரெக்ட்டா தான் நீங்க புடிச்சிட்டீங்க. ஆ. ஏன்னா அவங்க ரெட் கார்ட வச்சு குடுத்ததுனால அவங்க ஒண்ணா டிஆர்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆ. ஏன்னா நம்ம அந்த காதல பத்தி பேச வேணாம். ஏன்னா அதுல நடிப்பு இருந்தது. ம். முரண் நெறைய இருந்தது. எஸ். ஓகேவா? ஸோ அது போயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் அந்த வீட்ல ஒரு காதல் ஒண்ணு இருந்தது. ஆ. அந்த காதல வந்து வலுக்கட்டாயமா ஏன்னா எத்தன வருஷம் ஆனாலும் காதல் காதல் தான். ஆப்வியஸ். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆ. 60 வயசுல வந்து ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க 2 பேரும் வந்து காதல் வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா, அது காதல் இல்லன்னு ஆயிடாது. கண்டிப்பாக. ஓகேவா? ம். அந்த மாரி அந்த வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து வைல்ட் கார்ட்ல வந்தவங்க தான் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இந்த எஸ். காதல் தான் இந்த காதலும் நடிப்பும் தான். அந்த காதல் ஒண்ணு நடிப்பு. அதனுடைய பலனா அவங்க வந்து போயிட்டாங்க. எங்க ம். ரெட் கார்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அத இங்க பேச வேண்டியதில்ல. ஆனா இந்த வீட்ல இன்னமும் இருக்காங்க அவங்க. எஸ். அப்ப இது அழகுன்னு சொல்லும்போது, இதுவும் ஒரு அழகு தானே! வயது முதிர்ந்தால் என்ன? அதுவும் காதல் தானே அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா ஆ. என்ன பிரச்சனைன்னா, இந்த காதல் ஃபுல்லா கிரிஞ்சாவே இருக்கு. எஸ். 20 வருடங்கள் வந்து ம். கல்யாணம் பண்ணியிருந்து 2 புள்ளைங்க பெத்திருக்காங்க. அவங்க வந்து உள்ளார வராங்க. உள்ளார வந்து ஒருத்தவங்க போகும்போதே எங்களுக்கு வந்து பிக் பாஸ்னுடைய டெர்ம்ஸ் தெரியும். ஆமாமா. என்ன எல்லாருக்குமே காதல் இருக்கு, பாசம் இருக்கு. அதாவது ஊர விட்டே போயிட்டா மாரி, வெளிநாட்டுக்கு போயிட்டா மாரி வந்து இவங்க வந்து ஆ. பிரிவு துயர்ல வந்து அழுதுட்டு, கட்டம் போட்ட சட்டைய வச்சுட்டு, கதவு கிட்ட உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். இது 1. ம். சரி, ரொம்ப அந்யோன்யமா இருந்த தம்பதிகள். ஆ. ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நெனச்சாங்க. நடுவுல பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆ. அட்லீஸ்ட் 1 நாள் அழுவலாம். ம். 1 மணி நேரம் தான் அதுக்கு இதுவே. ஆப்வியஸா. அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப வந்துரணும். ம். ஆனா நீங்க வந்து ஒரு 3 நாள் அந்த வீட்டையே ஸ்தம்பிக்க வச்சீங்க. ஆம். எந்த வேலையும் செய்யாம டோக்கர் குடுத்துட்டு டிமிக்கி குடுத்துட்டு இருந்தீங்க. சார் 3 நாள் இல்ல சார். இந்த வாரம் இவர் கிளம்புனாரு சார். அடுத்த வாரம் விஜேஎஸ் வந்து பேசுற வரைக்கும் அப்படிதானா? அப்படியே இருந்தாங்க. இது இப்படி ஒரு இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது மானங்கெட்ட காதல்னு சொல்லுவேன். இது வந்து இது வந்து உலகமகா நடிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆ. புரியுதுங்களா? இப்ப இங்க இந்த காதல்லாம் இல்லாம யாரும் பார்க்காமலாம் இங்க இல்ல. ஆனா என்னன்னா, அந்த வீட்ட ஸ்தம்பிக்க வச்சீங்க. சரி, பிரிஞ்சு போனீங்க. ஓகே. இந்த பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பொண்ணு மேல அக்யூசேஷன் வைக்கிறீங்க. அதுதான் அங்க கொடுமை. ம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நியாயமான கோவம் உங்க புருஷன் மேல வரணும். ஆப்வியஸ். ஆனா உங்களுக்கு கோவம் வந்து யார் மேல வந்ததுன்னா, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு மேல வந்தது. அந்த பொண்ண வந்து கரிச்சு கொட்டுனீங்க. அதெல்லாம் கூட ஓகே. ஆ. விட்டுடுங்க. இப்ப இவங்க போயிட்டாங்க. அவரு முன்னாடியே போயிட்டாரு. திரும்ப வந்தாரு. ஃப்ரீ டாஸ்க்ல வந்தாரு. குழந்தைகள கூட்டு திரும்பவும் போயிட்டாரு. இவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இவங்களும் போயிட்டாங்க. எஸ். ஓகே. ம். இப்ப போனதுக்கு அப்புறம் வந்து இவங்க ஹாங்காங்லயும், அவரு ஐரோப்பாவிலும் இல்ல. 2 ஆமா. பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. ம். இந்த 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துட்டு, ம்.
திரும்ப ஒரு 3 நாள் 2 நாள் எல்லாம் எல்லாம் என்னென்ன ஆமா. அதாவது இத்தனை நாள் பிரிஞ்சது போனதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 3 நாள் 4 நாள் போவாதான்னு கேட்குறேன். போதாதான்னு கேட்குறேன். எஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்தீங்க. ஆ. எனக்கு அதுதாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன ரோஸ எடுத்துட்டு வந்து நான் 20 வருஷம் ஆச்சு உன்ன நான் மிஸ் பண்ணேன். என்ன கதை அது? வாட் இஸ் திஸ்? எடுத்துட்டு வந்து ஆ. 20 வருஷம் ஆச்சுன்ற இந்த 20 நாள் நான் உன்னை மிஸ் பண்ண மாதிரி நான் என் லைஃப்ல மிஸ் பண்ணது இல்லைன்னுவாங்க. ஏங்க அப்ப என்னங்க அப்ப ஷூட்டிங்லாம் போனா 30 நாள் 60 நாள்லாம் போவாங்க. என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியல எனக்கு. அவரு ஷூட்டிங் போனா 4 நாள் 5 நாள்லாம் ஷெட்யூல் வெளில இது பொள்ளாச்சிக்கு போறாருன்னு வச்சுக்கோ ஷூட்டிங். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கறேன் நான். எனக்கு புரியல எனக்கு. அது என்ன நிறுவ வரீங்க நீங்க? ம். என்ன நிறுவ வரீங்க? அதுதான் எனக்கு இந்த வீட்ல இந்த அதாவது அதான் சொல்றேன். இந்த வீட்ல வந்து ஒரு இந்த இந்த காதல வந்து நீங்க வந்து திணிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதேதான் மேட்டர். அதனால தான் வந்து யாருமே அத வந்து கொண்டாடவே இல்ல அத. எஸ். நீங்க உள்ளார வந்ததுமே சாண்ட்ரா உள்ளார வந்ததுமே அந்த வீட்டுடைய அந்த சந்தோஷமே போயிடுச்சு. போயிடுச்சு. ஆமா. எல்லாருமே அப்படியே ஒரு எல்லாமே மாதிரி அமைதி. தப்பிச்சு. ஏன்னா அவ்வளவுதான். அவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஆ. இதுல என்னன்னா நல்ல வேளை பாரு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இல்லன்னா இல்ல திரும்ப யோசிச்சு அவ்வளவுதான். பாருங்க. ஐயோ! புரியுதுங்களா? அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து வடிஞ்சு போச்சு. ஆ. அதுல வேற நீங்க ரோஸ நீட்டி 20 நாள் நான் மிஸ் பண்ணதுன்னு ஒரு ஒரு அந்த சிரிப்பே ஒரு மாரி நடிப்பாவும், கிரிஞ்சாவும் ஆ. இது எப்படி புருஷன் சொல்றதுன்னு எனக்கு பிரஜன் தெரியல. நான் லவ் பண்றேன் அப்படின்னது அவரு வேற வந்து தூக்குறாரு. யாரோ ஒரு பாட்டு வேற பாடுறாங்க. கண்ணில் மீதக்கும் கனவு அவரு எடுத்தாருல. சார் டைரக்டர் தான். டைரக்டர் வேற அவர் பாடுறாரு. அத ஐயோ! என்னவோ! பண்ணுவாரு. இது அங்கேயே வந்து காமிச்சிட்டு இருந்தாரு. அவங்க துஷார் அண்ட் இவங்களுக்கே அவர் வந்து ஜோடி பார்ட் 2ன்னாரு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் அவரு பிரஜனாவது ஒரு விஷயத்த கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு சொல்வாரு. ஆ. இந்த வீட்ல எல்லாரும் ஒரு ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பியா இருக்காங்க. ஆ, அந்த 4 பேருமே வந்து ஃபினாலே மூட்ல இருக்காங்க. ஆ, அந்த ஒரு அந்த கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க. ஆ. அதனால பாத்துக்கோ அப்படின்னுவாங்க. உடனே இவங்க அதுக்கு வேற ஒரு ரகம் ஆமா. விட்டாங்க. ஆ, வேணா என்ன பத்தி பேசியிருக்கா. ஆ. அவள்ட்ட கூட நான் ஒண்ணும் இது பண்ணல. அவ என்ன பத்தி பேசியிருக்கா. நீங்க வந்த உடனேவே விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர்கிட்டயா அதேதான். போய். ஸோ அதனாலேயே வந்து அந்த வீட்ல கொண்டாட்ட பாடல்ல போச்சு. அது மட்டும் கிடையாது. இது வந்து பெரிய கிரிஞ்சு இர அதாவதுங்க ஒரு ம். கல்யாண நாள். ம். 20 நாள்ல ஒரு கல்யாண நாள் வருதுங்க. ம். நீங்க எட்டு வந்து ரோஸ நீட்டுறீங்க. ம். பியூட்டிஃபுல் திங். 1000 கோவங்கள் இருக்கட்டும். அன்னைக்கு கல்யாண நாள். ரொம்ப முக்கியமான நாள். ம். என்னவோ புதுசா நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு கதைய வந்து உருவாக்கி, அதை என்னவோ அதேதான். 20 நாள்ல வந்து மிஸ் பண்ணா, அவரு 10 படம்ன்றாரு. என்னவோ ஒரு கதை. அதாவது காதுல பூ சுத்துறாங்கன்றது எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்காக இப்படியா டன் கணக்குல சுத்துவீங்க? ஊர்ல உலகத்துல எவனும் காதலிக்கவே இல்ல. இல்ல காதல்லாம் அதேதான். நம்ம பார்த்ததே கிடையாதா? எனக்கு புரியவே இல்ல எனக்கு. எல்லாருமே சொல்லுவோங்க. ஆ, நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். 10 நாள்ல மிஸ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனா, இப்ப ஒரு 6 மாசம் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா வந்துட்டு ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் கூட இருந்துட்டு போயிட்டா, உடனே அடுத்த நாளேலாம் அத சொல்ல மாட்டோம். ஆ. அவர் வந்துட்டு 20 நாள் நான் உன்ன மிஸ் பண்ணேன். இந்த 20 நாள் வந்து என் லைஃப்ல வந்து எனக்கு வந்து ஏங்க திரும்ப வீட்ல சேர்ந்துக்கிட்டீங்களேங்க? நரகமா இருந்தது ஏங்க அப்படின்னுவாங்க. இவங்க வெளிய போனதும் அவரு இங்க உள்ளார வந்துட்டாரா என்ன? அது எனக்கு புரியவே இல்ல. வெளிய போனதும் அதுவும் மொத நாளுக்கு தான் போய் எப்படியா இருந்தாலும் வீட்ல இருந்துட்டு தானே வந்திருப்பீங்கன்னு கேட்கறேன் நானு. என்ன வாசல்லே போயிட்டு உடனே இவரு உங்க வெளியில போனதுமே டக்குன்னு பிரச்சனை விட்டாங்களா? இல்ல, இல்ல. அவங்க எப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஜாக்கி, ஆ. அவரு போனார் இல்லையா? பிரஜன் போனதுக்கு அப்புறம் இவங்க 20 நாள் இருந்திருக்காங்க. சரிங்க. 20 நாள் இருந்தாங்க. தெரியலையே. நாங்க 20 நாளே இருந்துட்டு போட்டோங்க. அந்த பிரசன்ட் போனோம். 20 நாள் வந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஐயோ! அதுக்கு நடுவுல அதாவது அதெல்லாம் இவங்க வெளிய இருங்க நான் சொல்றேன். இவங்க வெளிய போய் அவர் உள்ளார வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபினாலேக்கு வந்துட்டாரு. அதுல மிஸ் ஆன அப்புறம் 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தீங்கன்னு கேட்கறேன் நானு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆ. ஆனா சாண்ட்ரா மணலில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல அவங்க ஒரு 20 நாள் இல்லாதத அவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்ப ரோஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அது அந்த மானங்கட்ட விளையாட்டு ஒரு விளையாட்டு விளையாடுனாங்களா அதானே? யா, யா. ஐயோ! தலையெழுத்து விடுங்க. இதுக்கு மேல இத பேசுறது ஒண்ணு தான் பேசாம இருக்கிறது ஒண்ணு ஆ. தான். மூடுங்க அத. அவ்வளோதாங்க. இதுல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. உங்க கருத்துக்கள் புரியுது. யோசிச்சு பாருங்க. அதேதான். பேசும்போதே நானா? இல்லங்க நீங்க ஏங்க நடுவுல வந்து வண்டியில ஏறிட்டு இருக்கீங்க? ஒரு மாரி கேட்டு போன்ட்டு தான். ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. வெளியில போய் 2 பேரும் வீட்ல இருந்து நல்லா மதியானம் சோறுலாம் சாப்பிட்டு, ஆக்கி போட்டு எல்லாம் பண்ணிட்டு, திரும்ப உள்ளார வந்து ஒரு 3 நாள் தானே? அவ்வளவுதான். 3 நாள் தானே வந்தாரு. வந்ததுக்கே நான் வந்து ரோஸ் எடுத்து வந்தேன் மிஸ். என்ன நீங்க நிறுவுறீங்க? என்ன நீங்க பண்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. இல்ல, அது எல்லாமே நடிப்பா இருக்கு. ஆ. ரொம்ப அழகா தெரியுது. அது உதாரணத்திற்கு நம்ம அது இன்னொரு வீடியோவா கண்டிப்பா பேசுவோம். ம். இருந்தாலும் அது ஒரு வார்த்தைய மட்டும் சொல்றேன். திவ்யாவுக்கு தானே? ஆமா. திவ்யா சொல்லுவாங்க. "ஒரு ஹக்ல நமக்கு தெரிஞ்சிராதா? ஆ. அது உண்மையா பொய்யான்ட்டு" அப்படின்னுவாங்க. அந்த மாரி பார்க்குற நமக்கு தெரியாது அது ஆமா. உண்மையா பொய்யான்ட்டு. எவ்வளோ நாள் நீங்க வந்து அத சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்ற ரைட். மாரி இருந்தது. அதான் மொமெண்ட். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள, எந்த காதல் உங்களுக்கு பிடிச்சது? இது வந்து நடிப்பா? இல்ல உங்களுக்கு உண்மையிலே அது வந்து காதலாவே தெரிஞ்சுதா? ம். அப்படின்றதையும் பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.